எங்களுக்கு வந்து மீட்டர் ஒரு கிலோக்கு இவ்வளோ மீட்ரு இவ்வளோ காசுன்னு கொடுத்தா போதும். நாங்கள் பேரமே பேச மாட்டோம். எங்களுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வேணாம் சார். எங்கள் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு மீட்ரு கொடுத்தா போதும். மீட்டர் கொடுத்தா உங்களுக்கு லாபமா இருக்குமா? லாபமாக இருக்கும் சார். நிறைய சவாரி கிடைக்கும் சார். நீங்கள் ஆன்லைனில் போகிறீங்களா, ஆன்லைனில் போக மாட்டாங்க யாரும். மீட்ரு போடுறாங்க அவங்களே, எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தாராளமாக நிறைய அழகாக எவ்வளோ பேர் சம்பாதிக்கலாம். இதை ஆன்லைனில் விட்டுட்டு நம்ம கேட்குற காசு அந்த ஆன்லைனில் கேட்குற காசு தான் இருக்குது. அவங்க ஆன்லைனில் மொத்தம் என்ன பண்ணுறாங்க, கேட்குற காசுக்கு 20 ரூபா மேலே கொடுங்க, 50 ரூபா மேலே கொடுத்து தான் கேட்குறாங்க. யாருன்னா ஆன்லைனில் கேட்கல சொல்லுங்கள். ஓலா ஊபர் ராபிட்டோவில் யாரும் வந்து சவாரிக்கு 50 ரூபா 20 ரூபா கேட்காம இருக்காங்க. சொல்ல பண்ணுங்க. எல்லாரும் கேட்குறாங்க, புக் பண்ணிடுறாங்க. நேராக வராங்க, மேடம் 150யா 200 தரீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை 30 தரேன், ரைட் அப்படின்றாங்க. எங்களுக்கு மீட்ரு கொடுத்தா அது 30 தேவையில்லை. எங்களுக்கு மீட்ரு கொடுத்தா போதும். ஒரு கிலோக்கு இவ்வளோ மீட்ரு கொடுத்தாலே. மீட்டர்ல ஓட்டிருக்கீங்களா? மீட்டர் இந்த டைம்ல ஏற்கனவே போட்டோம். நல்லா இருந்துச்சா? தாராளமா நல்லா சவாரி இருந்து கடவுள் புண்ணியத்தை நல்லா சாப்பிட்டு இருந்தோம். எப்போ இந்த ஆன்லைன்ல எத்தனை வந்து வச்சாங்களோ ஆன்லைன்ல எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. நிறைய பாதிப்பு. பசங்களை ஃபீஸ் கட்ட முடியல, ஒழுங்கா சாப்பிட முடியல, நேரத்துக்கு சாப்பிட முடியல சார். வேலை சுத்த வேண்டியதாக இருக்குது. எத்தனை ஏழை மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அது யாருமே எடுக்கிறதே கிடையாது. ஆன்லைன் வரக்கூடாது சார். மீட்டர் கொடுத்தா போதும் எங்களுக்கு ஆட்டோக்கு.